ஆடியோ லஞ்ச் சூப்பரா இருந்தது. வைப் வேற மாதிரி இருந்தது, வேற லெவலா இருந்தது, சூப்பரா இருந்தது. லோகேஷ் கனகராஜ் கூட அடுத்த படம் பண்றாரு. அது அடுத்த படம் பத்தி அதுல ஒரு பாட்டா இருக்கீங்களா? இல்ல அந்த பாட்டுல எல்லாம் தெரியல. அவருக்கு தேவைன்னா கூப்பிடுவாரு. இந்த படத்துல தேவைப்பட்டா கூப்பிடுவாரு. அது இப்போதைக்கு தெரியல. தலைவர் ஸ்பீச் வேற மாதிரி இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அது பயங்கரமா ஃபயரா எரிஞ்சிச்சு. பிளஸ் கிரௌடே சேர்ந்து கத்துனாங்க, கிரௌட சேர்த்து ஆடாதான் நம்ம ஸ்டேஜுக்கு வரல, அங்கேயே ஆடிட்டாங்க. அது அவரை தான் கேட்கணும், லோகேஷ் சாரை கேட்கணும். லோகேஷ் சாரை கேட்டு சொல்லுங்க. அதுவும் அவரை தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும், நாங்க நடந்து போனோம், எங்களுக்கு வண்டி வரணும். ஏஜென்ட் மீனாவா? என் பேரே மாத்திட்டீங்களா? படம் வரதுக்கு இன்னும் உங்களுக்கு எத்தனை நாள்? இன்னைக்கு 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. பொறுமையா பாருங்க. ஏன்னா இப்பயே நாங்க எந்த க்ளூ கொடுத்தாலும் உங்களுக்கு அது பத்தாது. அது உங்களுக்கு போடுற சின்ன பொரியா இருக்கும். So just wait for the movie. The movie will be very good. சூப்பரா இருந்ததுங்க. தலைவர் ஆடியோ லான்ச் சான்ஸே இல்ல. வெயிட் பண்ணி worth so much wait. நான் வந்து ஜாக்சன்வில்ல இருந்து வரேங்க, யுஎஸ் ஃப்ளோரிடால இருந்து வரேன். அங்க ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. ஸோ நாங்கெல்லாம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி ரிலீஸ். அங்க வந்து ஏற்கனவே பார்ட்டி ஆரம்பிச்சிட்டோம். நான் இங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் எல்லாம் லைவா உங்களுக்கு அங்க அப்பப்ப காமிச்சிட்டு இருந்தேன். பயங்கர எக்ஸைட்டட் எல்லாரும். அது தலைவர் வந்து ஸ்டேஜ்ல வந்துட்டு அனிருத்தோட ஜாயின் பண்ணி ஆடினாரு இல்ல, அவ்வளவுதான். எல்லாருமே அப்படியே பயங்கர எந்துவா இருக்கும். பிளஸ் அவர் பேசினதை கேட்டு பிளாட் இப்போ எல்லாம் செம எனர்ஜில எந்தூசியசமா காத்துட்டு இருக்கோம். படம் வந்து ஃபுல் ஹிட் தான். we are waiting தலைவா. ஆமா, கண்டிப்பா டான்ஸ் மட்டுமாங்க, அவரோட பேச்சு எல்லாமே அவர்தான். சோ அதனால truly waiting. கண்டிப்பா ஆசமா வருங்க. அவரோட கண்டென்ட் இல்லங்க, நான் சொல்லிட்டேன். சூப்பரா வருங்க. இதுல என்ன டவுட்? தலைவர் இருக்காருன்னா 100% நல்லா வரும். அவர் ஸ்பீச், அவர் ஒரு கான்பிடென்ட்டா சொல்றாருன்னா மட்டும் செம்ம ஹிட். நமக்கு ஒரு பெரிய ட்ரீட் இருந்தது. ஒன்னும் சொல்ல முடியலங்க, செமையா இருந்தது. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி மேம் இருந்தது ஆடியன்ஸ்? ஓகே, தலைவர் டான்ஸ் ஆனாருன்னு சொன்னாங்க, அதெல்லாம் எப்படி? பயங்கரமா இருந்துச்சு. எல்லா ஆக்டர்ஸுமே டான்ஸ் ஆனாங்க, ரொம்ப சூப்பரா இருந்தது. படம் நல்ல படம், நல்லா எல்லாம் போய் தேட்டரில் போய் பாருங்க. சூப்பர். நானுமே இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கேன், ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கு. இப்போ படம் ரொம்ப நல்லா வரும். அந்த நீங்கள் ஒர்க் பண்ண அனுபவம் எப்படி? எனக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் தான் எனக்கு ஷூட் இருந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஒரு பெரிய சீன் எடுத்தாங்க. 1 day எடுத்தாங்க. அந்த சீனை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு எங்களெல்லாம் அசம்பிள் பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் சாரை கூப்பிடுவாங்க. ஏன்னா எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் அவங்க கூப்பிடுவாங்க. வரும்போது அவர் ஒரு வர்ற மாதிரி ஒரு பந்தாலாம் இல்லவே இல்லை. கேஷுவலாக வந்து ஹாய் அப்படின்ட்டு போகிறாரு, ரூமை கிராஸ் பண்ணி போகிறாரு. எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு. நாங்கள்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான், அப்கமிங் ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கும். அவர் வந்து அவ்வளோ ஜாலியாக ஒரு மாதிரி காமெடியாக வந்து ஹாய் அப்படின்ட்டு போகும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அது இல்லாமல் என் கூட ஒரு பொண்ணு டைலாக் பேசினாங்க. அவங்க டைலாகை பார்த்து பேசினாங்க, சோஃபியான்றவங்க. அதை ஒரு கமெண்ட் பண்ணார், என்ன சோஃபியா டைலாகை பார்த்து பேசுறியா, சூப்பரு அப்படின்னாரு. அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆக்ட்ரஸ்ங்களை வந்து ஒரு பெரியவங்க சின்னவங்க அதெல்லாம் பார்க்காம ரொம்ப கேஷுவலாக அவர் கூட அந்த 3 hours வந்து 3 நிமிஷம் மாதிரி போயிடுச்சு. சூப்பராக இருந்ததுங்க. டீசர் ரொம்ப நல்லா இருந்தது. படம் வந்து சூப்பரான மெசேஜ். சமுதாயத்துக்கு இப்போ இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் எடுக்க வேண்டிய கரெக்டான படம். ஏன்னா எதோ எடுக்கிறாங்க, ஜாதியை பற்றி எடுக்கிறாங்க, தேவையில்லாதெல்லாம் எடுக்கிறாங்க. ஏன்னா அது ஜாதி மொழி ஒடுக்குமுறைன்றது எப்பயோ போயிடுச்சு. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளை விட அவங்களுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டி அதிகமாக கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? இப்போ எஸ்சி கம்யூனிகேஷனுக்கு கேட்டால் நிறைய விஷயம் நடக்குது. ஆனால் அதே கண்டென்ட்டு அவங்க கல்ச்சரையே மேம்படுத்துற மாதிரி படம் இருக்கிறத விட மக்களுக்கு பொதுவான ஒரு விஷயம் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அது சம்மந்தப்பட்ட படம் இருக்கும்போது நிறைய பேர் பெனிஃபிட்ஸ் நடக்கும். அதை பார்த்து நிறைய பேர் திருந்துவாங்க, வேற மாதிரி மாற்றிப்பாங்க. ரஜினி சார் சொன்னா முன்னெல்லாம் வந்து அம்மாவை யாரும் மதிக்க மாட்டாங்க. சார் வந்து ரஜினி சார் படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும், அம்மாவெல்லாம் வந்து தூக்கிட்டு போறவங்களாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு விஷயம் படம் வந்து சமுதாயத்தில் கொஞ்சம் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஜெய்பீம் சாரை பற்றி சொல்ல தேவை. நானவேல் சார் அவர் படம் எப்பயுமே சோசியல் படம் சூப்பராக வரும். இல்லைங்க, இது கண்டிப்பா டேரக்டர் சூப்பர் ஸ்டார் வச்சு படம் எடுக்கல, அவரு கதைக்காக தான் எடுப்பாரு. ஆக்ட்ரஸ்ங்களுக்காக ஃபர்ஸ்ட் சாரை லீடா வச்சு பண்றாங்கன்னா சார் அவ்வளோ பெரிய ஜம்முவான், அவரால் பண்ண இந்த கதை மக்கள் ஏற்றுப்பாங்கன்றதுக்காக தான் அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. அவர் பார்த்த காஸ்டிங் எல்லாமே அப்படிதான். பெரிய பெரிய இவர் நடிச்சிருக்காரு, அமிதாப் பச்சன் நடிச்சிருக்காரு, பகத் ஃபாசில் பண்ணியிருக்காங்க, எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பகத் ஃபாசில் வந்து இப்போ நீங்கள் இதுவாக பார்த்துருப்பீங்க, இதில் ரொம்ப பியூர்ல சொன்னாங்க
சார் சொல்லி பண்ணாங்க. பகத் பாசில் வந்து ஒரு ஆக்ஷனோ மாமன்னன் படம் மாதிரியோ இது மாதிரியோ கிடையாது, பயங்கரமான காமெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய டிஃப்ரெண்ட் நிறைய பேர் இருக்காங்க. ஆமா அதுதான் நல்லா இருந்தது. அவர் ஸ்டேஜ் நல்லா இருந்ததுங்க. டைலாக் சூப்பரா பேசினாரு சாரு. எவ்வளவு பெரிய டைலாக் வந்து அவர் உடனே அடிச்சுட்டு போயிடுவாரு. நம்மளுக்குலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதெல்லாம் பார்த்து நல்லா இருந்துச்சு. டைலாக்லாம் எல்லாமே ஒரு டைலாக்மே துடிப்பா இருந்துச்சு. ஸ்க்ரீன்ல பார்க்கறதுக்கு இப்போ எவ்வளோ வெயிட் பண்றீங்க? இன்னும் ஒரு 8 நாள் 7 நாள் தான் சீக்கிரமா வந்தணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலி நான் தனியா வந்திருக்கேன். லேடியா வீட்டிலே விடல, பரவாயில்ல நான் கண்டிப்பா போயாகணும். நான் ஃபர்ஸ்ட் கலந்துட்டு ஆடியோ லான்ச் இது வரைக்கும் நான் ஆடியோ லான்ச் போனதே இல்லை. ஒரு ஆக்ட்ரஸா 13 படம் பண்ணியிருக்கேன். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச். பெருசா பெரிய பிரம்மாண்டமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.